தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. தென்தில்லை மன்றிடில்லாடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரைத்துரைத்த செல்வமல்லி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரபலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈத்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்தை செவிமடுப்பதற்காக இங்கே எழுந்தருளி இருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடியும் மனமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை நூலாக சொல்லப்படுகின்ற இந்த உண்மை விளக்கத்தை நாம் கடந்த வகுப்பில் 29 பாடல் வரை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அந்த நிலையில இன்று நாம் 30வது பாடலில் இருந்து இன்றைய சிந்தனையை துவங்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக சிறப்பான முறையிலே கோடைகால சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்பை 5 நாட்கள் பொறுப்பேற்று நடத்திய இந்த மையத்தை சார்ந்த நம்முடைய அமைப்பாளர் மற்றும் அவரோடு தோள் கொடுத்து நின்ற அத்துணை அடியார் பெருமக்கள், செவிப்படுத்த அத்துணை பெருமக்களுக்கும் அடியேனது வணக்கத்தை இந்த நேரத்திலே உரித்தாக்கி கொண்டு, என மிக சிறப்பான நிகழ்வு. நம்ம எல்லா ஆசிரியரும் சொல்லியிருப்பாங்க, சித்தாந்தத்தை நிறைவாக கேட்கின்ற சில மையங்களிலே ஒரு மையம் நம்முடைய திருப்பத்தூர் மையம். அது பெருமான் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அங்கங்க ஒவ்வொரு மையங்களிலும் 15 பேர், 20 பேர், 50 பேர், 60 பேர், 50-60க்கு மேல பெரும்பாலும் மையங்கள் இல்லை. ஏறத்தாழ நம்முடைய ஆதீன வகுப்பு எடுத்துட்டீங்கன்னா அதில் 90 விழுக்காடு ஒரு 60 மாணவர்கள் இருப்பாங்க. அதுக்கு மேல 90 விழுக்காடு கிடையாது. அந்த 10 விழுக்காட்டிலையும் 100, 110 அப்படிதான் இருக்கும். ஒரு 200 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த மையம் அமைய பெற்றிருப்பது அது ஐயாவினுடைய அந்த சிறப்பான முன்னெடுப்பு. நீங்க எல்லாரும் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு. அதனால அது நமக்கு இந்த மையத்திற்கும் இந்த பகுதிக்கும் கிடைத்த ஒரு தனிச்சிறப்பு. அது திருவருள் சம்மதம். பெருமான்
இந்த இடத்துல அந்த ஞானத்தை விதைக்க வேண்டும் என்று கருதி இருக்கிறான். அதனால தான் நல்ல சிறப்பான முறையில் 5 ஆசிரிய பெருமக்கள் நல்ல ஒரு முன்னெடுப்பு. பல இடங்கள்ல வகுப்பு நடக்கும், அதெல்லாம் 1 மணி நேரம் என்று பிரித்து அந்த வகுப்பு நடக்கிற போது முன்னை வகுப்பினுடைய தொடர்ச்சி கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். 1 மணி நேரம் ஆகிற போது ஆசிரியர் மாறிடுவார், அடுத்த ஆசிரியர் வருவார். அது ஒரு வகையான ஒரு முறை. ஏன்னா ஒரே பாடத்தை நாள் முழுக்க கேட்டா மாணவர்களுக்கு தொய்வு வரும் என்பது கருத்து, வேற ஒண்ணும் இல்லை. ஒரே பாடத்தை காலையிலிருந்து மாலை வரை கேட்கிற போது மாணவர்களுக்கு கொஞ்சம் அயற்சி வரும். அதனால ஆசிரியர் மாறுகிற போது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு நடை இருக்கும். ஒரு ஆசிரியர் போல இன்னொரு ஆசிரியர் நடத்த மாட்டார். இவருக்கு ஒரு பாங்கு, அவருக்கு ஒரு பாங்கு என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு நடை இருக்கும். அப்போ அதுல மாணவர்கள் ஆசிரியர் மாறி மாறி வருகிற போது அந்த தொய்வு இல்லாம பாடத்தை கேட்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதிதான் எல்லா இடங்களிலும் கோடைகால பயிற்சி வகுப்பு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 ஆசிரியர் வந்துருவாங்க. காலையில 2 ஆசிரியர், மதியம் 2 ஆசிரியர் என்று 4 ஆசிரியர்கள் வருவார்கள். அதான் நம்ம எல்லா இடத்திலும் நடக்குது. திருப்பத்தூர்ல மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு ஆசிரியர். அது அந்த வகுப்பு தொய்வில்லாமல் நடக்கின்றது என்பது இன்னும் சிறப்பு இந்த மையத்துக்கு உண்டு. ஒரு ஆசிரியர் வந்தா ஒரு நாள் முழுக்க பாடம் நடத்தினாலும் மாணவர்கள் என்ன ஆவதில்லை, தொய்வில்லாம பாடம் கேட்கறாங்க என்பது ஒரு சிறந்த வகுப்பு. எனக்கு தெரிஞ்சு சங்கற்ப நிராகரணத்தை ஒரு நாள் முழுக்க கேட்ட ஒரே மையம் திருப்பத்தூர் மையம்தான். அது ஏன்னா ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு பாடம். அது ஒரு நாள் முழுக்கெல்லாம் உட்காந்து கேட்க முடியாது. எனக்கு கொஞ்சம் அதுல சந்தேகம் இருந்தது. எப்படி உங்களுக்கு சொல்றது நாம எப்படி வேணாலும் சொல்லிடலாம், முதல்ல உட்காந்து கேட்கணுமா இல்லையா, அந்த ஒரு ஐயம் இருந்தது. நாள் முழுக்க எடுக்கணுமா அப்படின்ட்டு. நான் பொதுவா எல்லா வகுப்புகளிலும் இந்த சமயங்களை பற்றிய சிந்தனையை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். எங்க பாடம் எடுத்தாலும் முதல்ல இந்த 24 சமயங்களை பற்றி ஒரு அடிப்படையான செய்திகளை மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பல இடங்களிலே நூல்களை பற்றி படிக்கிற போது அந்த சமயங்கள் வந்து கொண்டே இருக்கும். மீமாஞ்சகர் வருவாங்க, பௌத்தர் வருவாங்க, சமணர் வருவாங்க, மாயாவாதி என்று ஒவ்வொரு சமயங்களும் வருகிற போதும் இந்த சமயங்கள் இதை சொல்லுகிறது என்று சொன்னால் மாணவர்களுக்கு அது புதிதாக இருக்கும். அவர் ஏன் சொல்றாரு, இங்க ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த செய்திகளை வாங்குகிற போது கொஞ்சம் என்ன வந்துருங்க, குழப்பம் வந்துடும். ஏன்னா கேட்டதில்லை. திடீர்னு மீமாஞ்சர் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், புரியாது. அப்போ இதை சொல்வதற்கு முன்பாக அவர்களை பற்றி அடிப்படை செய்திகளை கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லிடணும். அதுல எத்தனை பேர்னால வாங்க முடியுதோ வாங்க முடியலையோ அது வேற விஷயம். இந்த 24 சமயங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை சொல்ல வேண்டும் என்பது ஒரு கருத்தாக வைத்துக்கொண்டு எல்லா வகுப்புலையும் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். முழுசா சொல்லி இருக்க மாட்டேன். என்ன காரணம்னா தொடர்ந்து நடத்த முடியாது. அதுல இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப புற சமயம்னு எடுத்துக்கிட்டா ஒரு நாள் முழுக்க அதை நடத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாங்கி அதை அவ்வளவு செய்தி அடுத்தடுத்து வருகிற போது நம்ம கொஞ்சம் மலைவாக இருக்கும். அதனால பெரும்பாலும் நடத்துவதில்லை. ஒரு அங்கங்க ஒரு நேரத்துல ஒரு சமயத்தை சொன்னோம்னா சரி இதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம். தொடர்ந்து நடத்துறது இல்லை. ஆன்லைன் வகுப்புல நடத்துறோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும். 1.5 மணி நேரம் நடக்கும் போது வகுப்பு முடிஞ்சிடும். அடுத்த வகுப்பு வருகிற போது புதுசா உட்காரவாங்க 1.5 மணி நேரம். அதுல நடத்தி இருக்கிறோம். நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நம்முடைய சிவப்பிரகாசத்துல பாத்தீங்கன்னா அங்க விரிவாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகுப்பு இந்த சமயங்களை பற்றி நடத்தி இருக்கிறோம். காரணம் அது கொஞ்சம் அப்படி செய்தி. இப்போ ஒரு நாள் முழுக்க இதை நடத்த முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி நம்ம சத்தம் இல்லாம அதை லட்சுமணன் ஐயாக்கு அப்படியே அவர் எடுத்தா நல்லா இருக்கும்னா அதை சுத்தி நமக்கே வந்துருச்சு. சரி, திருவருள் பெருமான் அதை பணிக்கிறார். எப்பவுமே ஒரு கருத்து உண்டு, நமக்கு ஒரு வாய்ப்பு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு
கடுமையான நூல்களை சிந்திக்கிற போது நமக்கு அழிவில் அது சம்பந்தமான பல தெளிவுகள் பிறக்கும் என்பதனால எப்பவுமே கடுமையான பாடத்தை மறுப்பதில்லை. அது நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு படிச்சிடுறோம். அந்த வகையில் ஒரு நாள் முழுக்க அந்த பாடத்தை கேட்டவர்களுக்கு அடியேனுடைய தனிப்பட்ட முறையில் நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு ரொம்ப அருமையான நிகழ்வாக நடைபெற்றது. அதனால் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, அமைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம நூலுக்குள்ளே செல்லலாம். 30வது பாடல் உண்மை விளக்கம். இதை நம்ம வெளிப்படையாக 7 வினா, ஒரு வினா என்ன வினாங்க? குறிப்பு வினா. 7 வினா என்ன வினா? ஆறாறு தத்துவமேது, ஆணவமேது, அன்றேதான் மாறா வினையேது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது, தான் ஏது. இப்போ 5 கேள்விக்கு விடை பார்த்தாச்சு. ஆறாறு தத்துவமேது, மாயை என்றால் என்ன பார்த்தாச்சு. எத்தனை? 21வது பாடல் வரை, 21வது பாடல் வரை 36 தத்துவங்கள் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். 22வது பாடல்ல ஆணவம் ஏது, கண்மம் ஏது, அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள் அப்படின்னு சொல்லி 22வது பாடல்ல ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன என்று சொல்லிட்டார். அப்புறம் நான் ஏது, நான் ஏது என்பதை 23, 24 2 பாடலை நடத்தினார். நீ ஏது என்பதை 25, 26, 27 என்று நடத்தினார். அந்த வகையில் அதன் பிறகு இந்த நடனத்தை பற்றி நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இறைவன்னா யாரு? இறைவன்னா யாரு சொல்லிட்டாரு. உயிர்னா என்ன சொல்லிட்டாரு. ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன, மாயைனா என்ன. 5 பொருளினுடைய இலக்கணத்தை 27 பாடல் வரைக்கும் நடத்தியாச்சு. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுங்க? அடுத்த கேள்வி என்னது? நாதன் நடம் ஏது. இந்த திருக்கூத்துனா என்ன சாமி? குருநாதா எனக்கு அதை சொல்லுங்க. அப்போ 5 பொருள்கள் இயல்பை தெரிந்த பிறகு நாம் அறிய வேண்டியது 6வது வினா என்னது? அவனுடைய திருநடனம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உயிரை பக்குவப்படுத்துவது தான் இந்த திருநடனம். இறைவன் உயிரை பக்குவப்படுத்தணும்னா எப்படி பக்குவப்படுத்துவான்? தன்னுடைய திருக்கூத்தின் வழியாக நின்று இறைவன் நம்மை பக்குவப்படுத்துவான் என்பதாலதான் 5 பொருளையும் தனித்தனியா சொல்லிட்டாரு. ஆணவம் தனியா சொன்னாரு, கண்மம் தனியா சொன்னாரு, மாயை தனியா சொன்னாரு, உயிர் தனியா சொன்னாரு, சிவம் தனியா சொன்னார். இந்த 5க்கும் என்ன சம்பந்தம்? உயிருக்கும் சிவத்துக்கும் என்ன சம்பந்தம்? உயிருக்கும் கண்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? சிவத்துக்கும் கண்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 5 பொருளுக்கும் உரிய தொடர்பு என்ன? 5 இருக்குன்னா 5க்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணுமா இல்லையா? தனியா 5ம் இருக்காது. 5க்கும் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. ஒரு பொருள் இருந்தாவே அதுக்கு என்ன உண்டு? ஏதாவது ஒரு காரண காரியங்கள் இல்லாம எந்த பொருளுமே இல்லை. அப்போ இந்த 5 பொருள்களுக்கும் உரிய காரண காரிய இயல்புகள் என்ன என்கின்ற வினாவைத்தான் 6வது வினாவா வைக்கிறார். வினா பாருங்க. நற்றபத்தோர் தாம்காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி நான் பெற்றிட. உள்ளபடி பெற்றிட நான் இருக்கா? உள்ளபடி நான் பெற்றிட விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. தன்னார் அருளாலே சாற்று. அருளாலே சாற்று. அருளாலே சாற்று. அருளாலே சாற்றுன்னு என்னது? அருளாலே சாற்று திருவருளால சொல்லுங்க. திருவருளால சொல்லுங்கன்னா அப்ப குருநாதர் திருவருள் இல்லாம சொல்லுவாரா? சாமி கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒன்று சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்?
இப்ப சொன்னது சரியா சொல்லலன்னு அர்த்தம். அப்படிதானம்மா? நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு என்ன அர்த்தம்? ஏதோ சந்தேகம் இருக்கு இல்லையா? அப்ப திருவருளாலே சாற்று, திருவருளாலே சாற்றுனா குருநாதா திருவருளால சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லிடாதீங்க, நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லிடாதீங்க. எப்படி சொல்லுங்க? திருவருளாலே சொல்லுங்க. அப்படியா? அப்படி போய் குருநாதர்கிட்ட சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? திருவருள் எனக்கு விளங்குமாறு நீங்க சொல்லுங்க. நீங்க திருவருளால தான் சொல்லுவீங்க. ஏன் அறிவுல திருவருள் விளங்கணுமா இல்லையா? அதனால என் அறிவிலே திருவருள் விளங்குமாறு நீங்கள் உரைக்க வேண்டும். நீங்க நல்லா தான் சொல்லுவீங்க. எப்பவுமே அப்படித்தானே ஆசிரியர் சொல்லுவாங்க, அருமையா நடத்துவாருங்க. ஆனா என்னையா ஆனா நடத்துவாருன்னு சொல்லி நிறுத்தினா பரவாயில்ல, ஆனா அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களுக்கு தான் புரியாது அப்படின்னா சரியா போச்சு மொத்தத்துல இல்லையா? அது மாதிரி இல்லைங்க. திருவருள் என் அறிவிலே பதியுமாறு குருநாதனே நீங்கள் எனக்கு இதற்கான விடையை சொல்ல வேண்டும். தன்னார் அருள், தன் ஆர் ரெண்டு சொல் இருக்கு. தன் ஆர், தன் என்பதற்கு என்னது? குளிர்ச்சி. ஆர் என்பது ஆறுதல். ஆறுதல் என்பதற்கு என்னதுங்க? ஆறுதல். ஆரா அமுதே அளவிழா பெம்மானே. ஆறுதல் என்பதற்கு நிறைதல்னு பேர். நிறைதல். என் அறிவிலே எது நிறையணும்? திருவருள் நிறையுமாறு. திருவருள் நிறையுமாறு. அந்த திருவருள் எப்படிப்பட்டதுன்னா குளிர்ச்சியானது. குளிர்ச்சியானதுன்னா எப்படி? தொட்டா சில்லுன்னு இருக்குமா? திருவருள் எப்படிமா குளிர்ச்சியா இருக்கும்? வெப்பமானது பிறவி. பிறவி வெப்பம். அந்த வெப்பத்தை தணிப்பது எது? திருவருள். அதனால அது குளிர்ச்சின்னு சொல்றார். பிறவியாகிய வெப்பம் தணியுமாறு திருவருளாகிய குளிர்ச்சி நம்மை விளக்கி நிற்கும். எனவே தன்னார் அருளாலே சாற்று. குருநாதா நீங்கள் சாற்ற வேண்டும். எதை சாற்றணும்? எதை சாற்றணும்? நடனத்தை, திருக்கூத்தை எனக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்று கேட்கிறார். அந்த திருக்கூத்துக்கு ஒரு அடை போட்டார். நற்றபத்தோர் தாம் காண. நற்றபத்தோர் தாம் காண நாதாந்தத்து. அஞ்செழுத்தால் என்னதுங்க? உற்று. அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல். இந்த ஆடலுக்கு எத்தனை அடை போறாரு பாருங்க. ஆடல் எப்படிப்பட்டதுங்க? அஞ்செழுத்தாள். அஞ்செழுத்தாள் உற்று. அந்த திருக்கூத்து ஐந்தெழுத்தாள் ஆனது. ஐந்தெழுத்தாள் ஆனது. அஞ்செழுத்து தான் அவனுக்கு கூத்து. அஞ்செழுத்து தான் கூத்து. அப்போ அஞ்செழுத்தாள் கூத்து என்னதுங்க? உருவாய். அப்ப கூத்தும் அதுதான், அவனுக்கு வடிவமும் அதுதான். எது? அஞ்செழுத்து. அஞ்செழுத்து அவனுக்கு வடிவமாக நிற்கும். அஞ்செழுத்தை இடமாக கொண்டு அவன் என்ன செய்வான்? கூத்தாடுவான். சரி, எல்லாரும் போய் தில்லை போய் பார்த்துட்டா போகுது. எல்லாரும் ஒரு பஸ்ஸை வச்சு திருப்பத்தூர்ல இருந்து 200 பேர் 3 பஸ் வச்சுக்கிட்டு தில்லை போய் பெருமானுக்கு முன்னாடி நின்று எப்படித்தான் ஆடுறாரு பார்த்தரலாம், நீங்க ஆடுங்க நான் பார்க்கறேன் அப்படின்னு பார்த்தரலாமா? அப்படின்னா அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுயா. அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. யார் பார்க்கலாம்? நற்றவத்தோர். நற்றவத்தோர் தாம் காண. நற்றவத்தோர் தாம் காண. நற்றவம். தவம்னு சொல்லாம அதுக்கு ஒரு அடை போட்டார். நல்ல தவம். நல்ல தவம். அப்ப கெட்ட தவம் என்று ஒன்று இருக்கிறதா? நல்ல தவம் இருந்தா ஒரு கெட்ட தவம் இருக்கணுமா இல்லையா? அப்ப தவத்துல என்னையா நல்ல தவம்? தவத்துல என்ன நல்ல தவம் வேண்டி கிடக்குது? தவத்துல என்னென்ன தவம் வேண்டி கிடக்கிறது என்று சொன்னா சித்தியார் தான் சொல்றார். தவம்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தானம், யாகம், ஆச்சிரமம், சாந்தி, விரதங்கள், கண்மயோகங்கள் தரித்தோர் ஈனமிழா முத்திபதம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். இதெல்லாம் தவம் தான். எது? தானம்.
தானம் என்னது, பிறருக்கு ஏதாவது பொருளை கொடுக்குறோமா இல்லையா, அதுக்கு என்னதுங்க தானம். யாகம் வேள்வி செய்யறது. சாந்தி யாகங்கள் செய்து, சாந்தி விரதம். கண்மயோகங்கள் தரித்தோர், கண்மயோகங்கள் தரித்தோர் ஈனமிழா முத்திபதம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். இதெல்லாம் செஞ்சா அது ஒரு தவம்தான். அந்த தவம் என்ன தவம்? சொர்க்காதி போகங்களை கொடுத்து கொண்டு போய் அங்க என்ன செய்யும், போய் சொர்க்கத்துல இருக்க வச்சுட்டு கொஞ்ச காலம் முடிஞ்ச உடனே திருப்பி என்ன வந்துருவான், கீழே வந்துருவான், கீழே வந்துருவான். அப்போ அது என்ன சொல்றாருங்க, இமைப்பளவில் மீள்வர். இமைப்பளவில் என்னதுங்க, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள வந்துருவான். நம்ம நீங்க அது எவ்வளவு காலம்னு கேட்டா நூல்ல சொல்றாங்க. இப்போ ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுறது, ஏழைக்கு ஒரு சாப்பாடு போட்டா எவ்வளவு காலங்க இருப்பான், ஒரு 100 வருஷம். 100 வருஷம் போய் எங்க இருப்பான், சொர்க்கத்துல இருப்பான். 100 வருஷம்னு இல்லை, நான் சும்மா புரியுறதுக்காக ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டா சொர்க்கத்துல எத்தனை வருஷம், 100 வருஷம் போய் எப்படி இருப்பான், ஆனந்தமா சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். இதை இவர் என்ன சொல்றாரு, கண்ணை மூடி முழிச்சா ஏங்க 100 வருஷத்தை போய் கண்ணை மூடி முழிச்சு வந்துருவீங்கன்னு சொல்றீங்களே, அப்படின்னா இதுக்கு என்ன கணக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்க. இந்த 100 வருஷங்கிறது எதை வச்சு அளக்கணும் அப்படின்னு கேட்டா நம்முடைய மொத்த வாழ்க்கை அளக்கணும். பிறவிக்கு வந்த நிலையிலிருந்து வீடு பேருக்கு போற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் கால எல்லை இருக்கா இல்லையா, கால எல்லை. 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனி பேதம். இது எல்லாத்திலையும் ஒவ்வொன்றுலையும் பல பிறப்பு பிறக்கணும். கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, எல்லாத்திலையும் கல்லா பல பிறப்பு. கல்லா பிறக்கணும்னு என்னது, கருங்கல்லா பிறக்கணும், சிவப்பு கல்லா பிறக்கணும், மார்பிளா பிறக்கணும், கிரானைட்டா பிறக்கணும். கல்லா என்பது கல் போன்ற பிறவி, கல் போன்ற பிறவி. கல் உயிர் கிடையாது, அது அசித்து பொருள். சரிங்களா, அசித்து பொருள். அப்படி கல்லு போல கிடக்கிறது. போன வகுப்புல நடத்தினோம் இல்லையா, என்ன செய்வர் அவரு, பாடானவாத செய்வர். முத்தி நிலையில ஆன்மா கல்லு போல கிடக்கும் அப்படின்னு சொல்றவங்க யாரு, பாடானவாத. பாடானம்னா கல்லு. தேவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கணக்கு சொல்றாரு, மனித பிறப்பு 9 லட்சம். மனித பிறப்பு மட்டும் எத்தனைங்க, 9 லட்சம் வகையான மனித பிறப்பு இருக்கிறது. தாவரங்கள் 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், ஊர்வன 10 லட்சம், பரப்பன 10 லட்சம், எல்லாம் 10 லட்சம். 10 லட்சம் வகையான பிறப்பு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தடவை பிறக்கணும்னாவே எத்தனை தடவை பிறக்கணும், 10 லட்சம் தடவை பிறக்கணும். ஒரு பிறவிக்கு 100 வருஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா கணக்கு போட்டுக்குங்க. 10 லட்சம் இன்ட்டு 100, இதுல 10 லட்சம் இன்ட்டு 100, அதுல 10 லட்சம் இன்ட்டு 100, 84 லட்சம். ஒவ்வொன்றுக்கும் 100 வருஷம் ஒரு பிறவிக்கு. நீங்க 2வது பிறக்கிறதெல்லாம் வேண்டாம். 84 லட்சம் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டீங்கன்னா கால்குலேட்டர்ல என்ன வரும், ஈன்னு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம், கணக்கெல்லாம் போட முடியாது, பாயாட்டு இன்ஃபினிட்டின்னு காமிச்சிடும். இது சைபர் ஏராளமான சைபர் வருதியா, இதெல்லாம் கணக்கு போட முடியாதுன்னு சொல்லும். புரியுதா? அப்போ அவ்வளவு பிறப்பு, அவ்வளவு பிறப்பு. இதுல போய் சொர்க்கத்துல போய் 100 வருஷம் இருந்துட்டு வந்தா அதெல்லாம் கணக்கே இல்லையா. அதான் இமைப்பளவில் மீள்வர். இந்தன கோடி ஆண்டுகள் நீ பிறந்து வருகிற போது சொர்க்கத்துல போய் 100 வருஷம் இருந்தேன், சொர்க்கத்துல போய் 500 வருஷம் இருந்தாலும் அதெல்லாம் என்ன, அது கணக்கே கிடையாது, அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதனாலதான் அதெல்லாம் இமைப்பளவில் மீள்வர் அப்படின்னு சொல்றார் சித்தியார் ஆசிரியர். எனவே ஈசன் யோக கிரியா சரிகையில் நின்றோர் ஊனமிழா முத்திபதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போதுன்னு சொல்றார். அதுதான் என்னதுங்க, பிறவிக்கு வாராத தவம். பிறவிக்கு வாராத தவத்திற்கு என்ன பேரு, சிவபுண்ணியம்னு பேர். அந்த சிவபுண்ணியம் எப்படி துவங்கும், சரியை, கிரியை, யோகம், ஞானம். அந்த ஞான நெறியிலே செய்யப்படுகிற தவத்திற்கு நல்ல தவம்னு பேர். நல்ல தவம் எந்த நெறியில் நிக்கணும், ஞான நெறியில. ஞான நெறியில நின்னா அதற்கு என்ன தவம், நல்ல தவம். ஏன்,
நல்ல தவம்னு அதை சொல்றாரு. ஏன் ஞானத்துல நின்று செஞ்சா நல்ல தவம்? தன்முனைப்பு இல்லாம செய்வாங்க. அந்த தவத்தை எப்படி செய்வாங்க? தன்முனைப்பு இல்லாம திருவருளே செய்கின்றது. இதுல என்னுடைய முயற்சி என்பது எதுவுமே இல்லை என்கின்ற உணர்வோடு செய்யப்படுகிற தவத்துக்கு என்ன பேரு? நல்ல தவம். இது நம்ம அபுத்தி பூர்வம் புத்தி பூர்வம்னு ரெண்டா பிரிச்சு அதுல சரியில் சரியை சரியில் கிரி யோகம் என்று ஆரம்பிச்சு உபாயத்தில் 32 உண்மையில் 32 இதெல்லாம் பின்னாடி சிவஞான போதம் படிக்கும் போது விரிவா பார்க்கலாம் 8ஆம் நூற்பால. சரியா? அப்போ எத்தனையாவது? இந்த பக்கம் 32, அந்த பக்கம் 32, 16 16 32 32ன்னு விரிஞ்சுக்கிட்டே போகும். எல்லாம் எழுதிட்டு விரிக்கில் பெருகும் எழுதுவார். யாரு? முனிவர். விரிக்கில் பெருகும். போதும் போதும் இதை படிச்சுன்னா போதும் அப்படின்னு நிறுத்திடுவார். அப்போ ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்கின்ற நிலையில செய்யப்படுகிற தவத்திற்கு நல்ல தவம் என்று பெயர். அந்த நல்ல தவத்தை உடைய ஞானிகளினால் அவனது திருக்கூத்து தரிசனப்படும். திருக்கூத்து தரிசனப்படும். ஏனையோருக்கு அது எப்படி நிகழும்னா, நிகழும் பாமரனுக்கும் நிகழும். அறிவுல பக்குவம் இருந்தாலும் சரி, பக்குவம் இல்லைனாலும் சரி, எல்லா உயிர்களின் அறிவிலும் சிவம் கூத்தாடி கொண்டுதான் இருக்கும். அது ஞானிகள் அறிவுல மட்டும் கூத்தாடுவாருன்னு பொருள் இல்லை. எல்லா அறிவிலும் நாயா பிறந்தாலும் பெருமான் அறிவுல கூத்தாடுவார். வேற பிறப்பு எந்த பிறப்பு எடுத்துட்டாலும் அறிவுல யாரு? பெருமான் நின்று என்ன செய்யறாரு? கூத்தாடி கொண்டு இருக்கிறார். கூத்துனா எது? எது கூத்துனா, இங்க ஒரு படம் இருக்கு, இங்க நடராஜ பெருமானுடைய படம் இருக்கிறது. இதுக்கு பேரு கூத்து. இதுக்கு பேரு கூத்து. அப்ப உள்ள ஆடுறது எப்படியா பாக்குறது? நம்ம அறிவுல ஆடுறாருன்னா இப்படியே ஆடுவாரா, வேற மாதிரி ஆடுவாரா, அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இங்க கூத்து என்பதற்கு அறிவை பக்குவப்படுத்துதல்னு பேர். அறிவை பக்குவப்படுத்துதல். அந்த பக்குவப்படுத்துவதற்கு அவன் செய்கிற உபகாரம், உயிர்களை நோக்கி அவன் செய்கிற உபகாரத்துக்கு என்னன்னு பேரு? கூத்துன்னு பேர். அவன் இப்போ ஒவ்வொரு கணமும் நம்ம அறிவில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? கூத்தாடி கொண்டுதான் இருக்கிறான். கூத்தாடி கொண்டுதான் இருக்கிறான். அப்போ அதை அறிவதும் அறியாததும் தான் நமக்குள்ள வேறுபாடு. அறிந்தவர் சிலர், அறியாதவர் பலர். அறிந்தவர் சிலர் யாரு? ஞானிகள். ஞானிகளால அவன் ஆடுகிற கூத்தை அனுபவிக்க முடியும். அனுபவிக்க முடியும். நமக்கு உள்ள அனுபவம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நமக்கு அது அறிய முடிவதாக இல்லை, வெளிப்பட்டு தோன்றுவதில்லை. எப்படி பாலிலே அந்த தயிர் எப்படி நிற்கிறதுங்க? மறைந்து நிற்கிறது. நெய் மறைந்து நிற்கிறது. அதே போல தயிரில நெய் கொஞ்சம் வெளிப்பட்டும் வெளிப்படாது. நெய்யில எப்படி இருக்கும்? பார்த்தாவே தெரிகிறது இல்லையா? அதுபோல அவரவரின் பக்குவத்திற்கேற்ப திருவருள் ஒவ்வொரு நிலையில நின்று என்ன செய்யும்? தன் உபகாரத்தை செய்து கொண்டே இருக்கும். அததான் இங்க சொல்றார். நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து. நற்றவத்தோரால தான் காண முடியும். அந்த கூத்து எதனால் ஏற்றப்படுகிறது? ஐந்தெழுத்தை இடமாக கொண்டு ஏற்றப்படுகிறது. அந்த ஐந்தெழுத்து எங்கு இருக்கிறது என்று சொன்னால் நாதாந்தம் கடந்து. நாதாந்தம் கடந்து. நாதாந்தம் கடந்து அப்படின்னு சொன்னாவே, இப்ப பாருங்க, நாதம் நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா கடைசி தத்துவம் எது? மண் தத்துவம். முதல் தத்துவம் நாத தத்துவம். பெருமான் இருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாதம் கடந்து சுத்த வெறுவெளியாய் வெறும் பாலுக்கு அப்பாலாய் உருபொருளாய் நின்ற ஒருவன்னு நெஞ்சு விடுதல சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்க? சுத்த வெறுவெளியாய். வெறுவெளி என்பதற்கு என்னதுங்க? சிதாகாய பெருவெளி. சிதாகாய பெருவெளி. நாதம் கடந்த நிலை. நாதம் கடந்த நிலை. அது நம் பெருமான பார்க்கிற போது முதல்ல சொரூப சிவம்னு பேரு. சொரூப சிவம். அடுத்தது தடத்த சிவம். தடத்த சிவமா வருகிற போது சித்தியார் வகுப்பு போன வாரம் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல ஆன்லைன்ல போன சித்தியார் வகுப்புல இதை கொஞ்சம் விரிவா நடத்தணும். சித்தியார்ல என்னதுங்க? பரசிவம் பராசக்தி. பரசிவம் பராசக்தி. பெருமான் பரசிவமா நிற்கிற போது அவனது திருவருள் சக்தி என்னவா நிற்கும்? பராசக்தியா நிற்கும்.
இந்த பரசிவம் பராசக்தின்னு சொன்னாவே அதுக்கு என்ன பேருங்க? சொரூப சிவம். சொரூப சிவம், சொரூப சிவம். அந்த சொரூப சிவம் உயிர்கள் மாட்டு கொண்டிருக்கிற கருணையினால மேல இருந்து என்ன செய்யும்? ஒரு படி கீழே இறங்கும், ஒரு படி கீழே இறங்கும். அப்படி இறங்குகிற போது அந்த பெருமானுக்கு என்ன பேரு? என்ன பேரு? ஆதி சிவம். ஆதி சிவம். அவனது சக்திக்கு என்ன பேரு? ஆதி சக்தி. பரசிவம் பராசக்தியாய் இருக்கிற பெருமான் உயிர்கள் மாட்டு கொண்டிருக்கிற கருணையினால கீழே இறங்குகிறான். இறங்குகிற போது அவனுக்கு என்ன பேரு? ஆதிசிவன் ஆதிசக்தி. ஆதிசிவன் ஆதிசக்தி. அந்த ஆதிசிவன் ஆதிசக்தியா இருக்கிற பெருமான்ல அந்த ஆதிசக்தி என்ன செய்யும் அப்படின்னா, இச்சை கிரியை, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என மூன்றாய் நிற்கிற போது அந்த ஆதிசக்திக்கு திரோதான சக்தி என்று பெயர். திரோதான சக்தின்னு பெயர். அந்த திரோதான சக்தி சுத்தமாயை நோக்குகிற போதுதான் நாதம் பிந்து சாதாக்கியம் என்று வரிசையா வரும். நாம படிச்சதெல்லாம் இங்கிருந்து படிக்கிறோம். இதுல வகுப்பு நடத்தின ஞாபகம் இருக்கா? நாதம், நாதம்ங்கிற தத்துவம் எப்படி தோன்றும்? அந்த அப்படியே சொல்லுங்க. சுத்தமாயிலும் தோன்றணும்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கா இல்லையா? அப்படி சொல்லணும். இறைவனது ஞான சக்தி சுத்தமாயை நோக்குகிற போது சுத்தமாயின் ஒரு கூறு காரியப்பட்டு நாதம் என நிற்கும். நாதம் என நிற்கும். அந்த நாதத்தை இடமா கொண்டு நிற்கிற பெருமானுக்கு சிவன் பேர். தத்துவத்துக்கு பேரு நாதம். அந்த நாதத்தை இடமா கொண்டு இருக்கிற பெருமானுக்கு என்ன பேரு? சிவன் பேர். அப்ப இறைவனது கிரியாசக்தி சுத்தமாயை நோக்குகிற போது விந்து தத்துவம் தோன்றும். அந்த விந்து தத்துவத்தை இடமா கொண்டு வருகிற பெருமானுக்கு சக்தின்னு பேர். கீழே சாதாக்கியம், சுத்தவத்தை, மகேஸ்வரன் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் முன்னாடி ஏற்கனவே பார்த்தாச்சு. சரியா? இப்போ இதுக்கு மேல 2 படி சொல்லி இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் விரிச்சா 4ஆ சொல்லணும். அதை ஆதி சிவம் ஆதிசக்தி, பரசிவம் பராசக்தி. சரிங்களா? இந்த ஒன்று மேல இருப்பதற்கு சொரூப சிவம்னு பேரு. 2வது இருக்கிற சிவத்துக்கு என்ன பேரு? தடத்த சிவம்னு பேர். தடத்த சிவன் பேர். எங்கிருந்து தடத்த சிவம்? ஆதிசிவன் ஆதிசக்தி தொடங்கி, அது தொடங்கி நாதத்துல என்ன நிப்பாரு? சிவமா நிப்பாரு. விந்துல சக்தியா நிப்பார். சதாசிவத்துல சதாசிவமா நிப்பார். மகேஸ்வரத்துல மகேஸ்வரனா நிப்பார். சுத்த வித்தையில உருத்தனா நிப்பார். சரிங்களா? அப்போ ஆதிசிவன் ஆதிசக்தி. அடுத்தது கீழே கீழே நாதம். நாதத்துல நிப்பார் சிவன் சக்தி. ஆதிசிவன் ஆதிசக்தி சிவன் சக்தி. அடுத்தது சதாசிவன் மகேஸ்வரன் உருத்திரன். 7 ஆயிடுச்சா? இந்த 7ம் தடத்த சிவன் தான். எல்லாமே தடத்த சிவன் தான். எல்லாமே தடத்த சிவன் தான். சொரூப சிவம் தான் வீடு பெற்றுக்குரியது. நம்ம சொல்றோமா இல்லைங்களா? பெருமான் திருவடியில 2 கலந்தார், சாயுஜ்ய முத்தி பெற்றார். சாயுஜ்ய முத்தி பெற்றார்னு சொன்னா இந்த உயிர் எங்க போய் சேரணும்? எந்த திருவடியில? சொரூப சிவத்துல போய் சேர்ந்தாதாங்க முத்தி. சொரூப சிவத்துல போய் சேர்ந்தாதான் அதுக்கு என்ன பேரு? முத்தின்னு பேரு. இடையில எந்த சிவத்துல போய் சேர்ந்தாலும் அதுல என்ன முத்தி? பதமுத்தி. அதெல்லாம் பதமுத்தி. போயிட்டு திருப்பி வரணும். சொரூப சிவத்துட்டு போயிட்டா திருப்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நாதாந்தத்து. நாதம் கடந்து, நாதம் கடந்து நிற்கிற அந்த பெருமான் என்னவா நிற்கிறாராம்? 5 எழுத்தா நிற்கிறார். 5 எழுத்தா நிற்கிறார். இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பாடத்தை படிக்கிற போது நுட்பமா படிக்கணும். நிறைய கேள்வி வரணும். கேள்வி வரணும். என்ன கேள்வி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க 5 எழுத்து. 5 எழுத்துனா என்னது? எதுமா 5 எழுத்து? நம சிவாய, சிவாய நம,
சிவைய சிவ எல்லாமே அஞ்செழுத்து தானே. பின்னாடி பாட்டு ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை இங்கேயே நான் சொல்றேன். சரியா? என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா எல்லாம் அழியும்னு சொன்னீங்க, எழுத்துக்கள் அழியுமா அழியாதா? எழுத்து அழியுமா அழியாதா? எழுத்துக்கள் தோன்றி நின்று அழியும். இப்ப ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இருந்த ஆ வேற, 500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஆ வேற மாதிரி இருந்துச்சு. தமிழ் எழுத்து தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. வட்டு எழுத்துன்றான். முதல்ல இருந்து என்ன எழுத்து? வட்டு எழுத்து. இப்ப இருக்கிற என்ன எழுத்து? இப்ப இருக்கிற எழுத்துக்கு என்ன பேரு? வரி எழுத்து. இப்ப இருக்கிறது வரி எழுத்து. அப்ப இருந்தது வட்ட எழுத்து. எழுத்தெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். எழுத்துக்களை கல்வெட்டுலையும் இதுலயும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், புள்ளி இருக்காது. நீங்க கல்வெட்டு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எதுக்கு என்ன இருக்காது? மெய் எழுத்துக்கு புள்ளி இருக்காது. இக்குன்னா காதான் போட்டிருப்பான். அது இக்குன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? முன்னாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இக்கு தான் வரும், அதனால அது இக்கு. அப்படிதான் படிச்சுக்கணும். அங்க இக்குன்னு இருக்காது. புரியுதுங்களா? அது மாதிரி எழுத்துக்கள் தோன்றி நின்று ஒடுங்கும். ஏன்னா எழுத்துக்கள் எங்கிருந்து தோன்றுகிறது? அக்கரங்கள். அக்கரங்கள் என்பது நாதத்திலிருந்து தோன்றுது. எழுத்துக்கள்லாம் எதுல இருந்து தோன்றுகிறது? நாதத்திலிருந்து தோன்றுகிறது. இல்லைங்களா? பிரபஞ்சம் 2 பிரபஞ்சம். நான் இங்கிருந்து கொஞ்சம் வெளியே நிறைய போறேன். எல்லாம் பழைய மாணவர்கள் எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. என்னது? ஒரு நம்பிக்கை. பிரபஞ்சம் 2 பிரபஞ்சம், சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். 2 இருக்கா? 2 இருக்கா இல்லையா? சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். சொற்பிரபஞ்சம் எது? திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா இப்படி அப்படியா? சொற்பிரபஞ்சம் எது? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொன்னாதானே ஆகும். வண்ணம், பதம், புவனம் வராது. வண்ணங்கள், புவனங்கள், வண்ணம் கிடையாது, புவனம் வராது. மந்திரம், மந்திரம், பதம், வண்ணம். மந்திரம், பதம், வண்ணம். வண்ணம்னா என்னது? வண்ணம்னா எழுத்து, கலர் கிடையாது. வண்ணம் என்பதற்கு எழுத்து. வண்ணம்னா எழுத்து, பதம்னா சொல், மந்திரம் எழுத்துக்களால் ஆன சொற்கள், சொற்களினால் ஆன மந்திரங்கள். எழுத்தெல்லாம் சேர்ந்து என்னவா வரும்? சொல்லா வரும். சொல்லெல்லாம் சேர்ந்தா மந்திரமா வரும். சரிங்களா? வடமொழியில சொல்லுவாங்க 81 இது உண்டு, பதங்கள் உண்டு. 51 எழுத்து, 51 எழுத்து, 81 பதம், 11 மந்திரம். 11 மந்திரம். இதெல்லாம் பின்னாடி எல்லாம் பார்க்க வேண்டியது. சரிங்களா? இது எல்லாமே எதனுடைய காரியங்கள்? இதெல்லாம் எதனுடைய காரியம்? சுத்தமாயின் காரியங்கள். சுத்தமாயின் காரியங்கள் என்னது? வண்ணம், பதம், மந்திரம். எதுக்கு நான் இவ்வளவு சொல்றேன்னா, இதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும். எது ஒடுங்கும்? வண்ணங்கள் தோன்றி நின்று ஒடுங்கும், பதம் தோன்றி நின்று ஒடுங்கும், மந்திரம் தோன்றி நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும். ஏன்னா மாயைன்னு சொன்னாவே தோன்றி நின்று ஒடுங்கும். சுத்தமாய என்ன, அசுத்தமாய என்ன, எல்லாமே தோன்றி நின்று தான் ஒடுங்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, நான் என்னது? எழுத்தா இல்லையா? நான் என்பது ஒரு எழுத்து, மா என்பது ஒரு எழுத்து, சி என்பது ஒரு எழுத்து, வா என்பது ஒரு எழுத்து, யா என்பது ஒரு எழுத்து. இந்த எழுத்துக்கள் தோன்றி நின்று ஒடுங்கும், தோன்றி நின்று ஒடுங்கும். அப்போ தோன்றி நின்று ஒடுங்குகிற எழுத்துக்கள், இதற்கு இடம், அதிகபட்ச இடம் நாதம் தான். நாதத்தை தாண்டி எது போகாது? எழுத்துக்களோ, சொற்களோ, பதங்களோ போகாது, போகாது. சரியா? ஏன்னா அதுக்கு மேல அது கிடையாது. நாதத்துக்கு மேல சொல்லோ, எழுத்தோ, மந்திரமோ இல்லை, இல்ல. ஆனா இங்க என்ன சொல்றாரு? நாதாந்தத்து அஞ்செழுத்து, நாதாந்தத்து அஞ்செழுத்து. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இவ்வளவு விளக்கணுங்கிறது இல்ல. எல்லாத்திலயும் ஒவ்வொரு நுட்பத்தை வச்சுக்கிட்டே போறாரு.
புரியுதுங்களா? எல்லாத்துலயும் ஒரு நுட்பம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ நாதம் கடந்து எழுத்துக்கள் இல்லை, பதம் இல்லை, வண்ணம் இல்லை. அப்ப இங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னா பின்னாடி வருது. எத்தனாவது பாட்டு? 51 52ல உற்ற குறி அழியும், ஓதும் கால் பாடைகளில் சற்றும் பொருள் தான் சடியாது. என்னது? எழுத்துக்கள் அழியும், எழுத்துக்களால் குறிக்கப்பட்டிருக்கிற பொருள் அழியாது. எழுத்துக்களால் குறிக்கப்பட்டிருக்கிற பொருள் அழியாது. அப்ப இந்த எழுத்துக்களால் குறிக்கப்படுகிற பொருள் எது? நா என்பது திரோதான சக்தி, மா என்பது மலம், சி என்பது சிவம், வா என்பது திருவருள், யா உயிர். அப்போ இந்த 5 பொருளை குறிப்பதுதான் நமசிவாய. நா என்பது திரோதான சக்தி, மா என்பது மலம், சி என்பது சிவம், வா என்பது திருவருள், யா என்பது உயிர். இந்த 5 பொருள்களும் அனாதி நித்த பொருள். இது தோன்றுவதும் இல்லை, ஒடுங்குவதும் இல்லை. எனவே இது அனாதி நித்த பொருள் என்பதனாலே நாதாந்தம் கடந்து பெருமானோட வியாபகத்துல இதெல்லாம் இருக்கும், வியாபகத்துல இருக்கும். அதனால இது நாதாந்த அஞ்செழுத்து, நாதாந்த அஞ்செழுத்து. இந்த அஞ்செழுத்தை தனக்கு இடமாகவும் அஞ்செழுத்தை தனக்கு வடிவமாகவும் கொண்டு யார் ஆடுறா? பெருமான் ஆடுகிறான். எனவே இந்த நுட்பத்தை நான் பெறுமாறு, நுட்பத்தை நான் பெறுமாறு குருநாதா எனக்கு நீங்க அருள் செய்ய வேண்டும்னு கேட்கிறார். சரி, அடுத்த பாடல் பாருங்க. 8ம் 2ம் உருவா